ஏன் சீத்தலமாதா தேவியை வழிபாடு செய்யப்பட வேண்டும் இந்த பௌர்ணமி நாளில் என்று ஒரு சிறப்பு பார்வை. இந்த சீத்தலமாதா தேவியானவர் கழுதை வாகனத்தில் அமர்ந்திருப்பார். ஒரு பக்கம் துடப்பமும் ஒரு பக்கம் தங்க கலசமும் வைத்துக் கொண்டிருப்பார். இந்த துடப்பம் எதுக்கு என்றால் நம்முடைய கெட்ட கர்மாக்களை விரட்டி அடிப்பதற்காக. சோ வில்லேஜில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ இப்படி தூங்கிட்டே தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வரேன் பார், இப்படியே பொய் பேசு பார், தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வரேன் பார், இது மாதிரியே சண்டை போட்டுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வா, தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லி வில்லேஜில் ஒரு பழங்கால வழக்குகள் இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது இந்த சீத்தலமாதா தேவி ஒரு வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் தாண்டவம் ஆடினாலும், கஷ்டம் கஷ்டம் சார், வருமானம் வருது, நல்லா வருது, ஆனா கடைசியா ஒண்ணுமே இல்லை, நாங்க என்ன செய்யறது, ஏது செய்யறது, இல்லை இவரை இந்த பொண்ணை இல்லை இந்த பையனை ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், ஆனா இப்ப சண்டை சச்சரவு அதிகமா இருக்கு, செட் ஆகாம போயிடுச்சு, இல்லை நான் ரியல் எஸ்டேட்ல நல்லா பார்த்து தான் நிலம் வாங்கினேன், அதுல ஒரு வில்லங்க வந்துருச்சு, அது விற்கவும் மாட்டேங்குது, நஷ்டத்துக்கு போகுது, இல்ல கல்யாணம் பண்ணி 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறப்பு இல்லை, எங்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களா, திடீர்னு கை கால் அப்படியே வீங்குது, வாரத்துக்கு 2 முறை எங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை மேல சண்டையா இருக்கு, அவரு சில தவறான பழக்கங்களுக்கு அடிமையா இருக்காரு, ஏன்னு தெரியல, என்ன தெரியல, நான் எந்த சுவாமியை கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் கேட்கிறாங்க.